எல்லா புகழும் இறைவனுக்கே. This is the third CD on general sentences. I should have written there general sentences. Right. எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லு. எனக்கு கொஞ்சம் தாப்பா. 151 எனக்கு கொஞ்சம் தா. Give me a little. GIVE. Give me a little. Give me a little. எனக்கு கொஞ்சம் தா. எனக்கு கொஞ்சம் தா. Give me a little. Right. 152 எனக்கு கொஞ்சம் தா சொல்கிறது give me a little. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்கள் பிளேட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்போம். கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. உங்கள் பிளேட்டில் ஒன்றுமே இல்லையே, உன் தட்டில் ஒன்றுமே இல்லையே, உன் தட்டில் ஒன்றும் இல்லை. There is nothing on your plate. There is nothing on your plate. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட வேண்டியதான். There is nothing in your plate. இதில் on your plate இருக்குது. In your plate. In your plate. உங்கள் பிளேட்டில் ஒன்றும் இல்லையே. In your plate. PLATE. இது நம்ம பாஷை, அதனால on your plate, in your plate. There is nothing in your plate. உங்கள் பிளேட்டில் ஒன்றும் இல்லையே, உங்கள் தட்டில் ஒன்றும் இல்லையே. அது ஆப்ஷனல். பிகாஸ் on your plate, பிளேட்டுக்கு மேலே பிளேட்டுக்குள்ளே பிளேட்டில் ஒன்றும் இல்லை. There is nothing in your plate. தனியாக இருக்காது. ஏன்ப்பா எப்போவுமே நீ தனியாக இருக்க? தனியாக இருக்காது, யாரையோ கூட கூப்பிட்டு இருத்திக்கோ. டோன்ட் பி அலோன். டோன்ட் பி அலோன். ALONE. டோன்ட் பி அலோன். தனியாக இருக்காது. டோன்ட் பி அலோன். எல்லுக்கு மேலே ஸ்ட்ரெஸ். டோன்ட் பி அலோன். தனியாக இருக்காது. 154. பி வித் சம்படி. ரைட். தனியாக இருந்தால் ஒரு மாதிரியா போர் அடிக்கும். உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. கால் மீ ஓவர் ஃபோன் இஃப் யூ வாண்ட் எனி திங். ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. கால் மீ ஓவர் தி ஃபோன் இஃப் யூ வாண்ட் எனி திங். கால் மீ ஓவர் ஃபோன் if you want anything. If you want anything. WANT. Want anything. ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. கால் மீ ஓவர் ஃபோன் இஃப் யூ வாண்ட் எனிதிங். ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. 155. கால் மீ ஓவர் ஃபோன் இஃப் யூ வாண்ட் எனிதிங். தென் டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் வெட். ஈரமாக்கி கொள்ளாதே. டோன்ட் வெட் யுவர் செல்ஃப் ஆர் டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் வெட். டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் வெட். டோன்ட் மேக், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் வெட். டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் வெட். உன்னை ஈரமாக்கி கொள்ளாதே. டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் வெட். டோன்ட் வெட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வெட் யுவர் செல்ஃப். டோன்ட் ஸ்லாண்ட் த சேர்ஸ். சேர்களை சாய்க்காது. எப்போ கல்யாண வீட்டில் எங்கேயும் இழுத்துட்ருப்பானுங்களே. டோன்ட் ஸ்லாண்ட் த சேர்ஸ். டோன்ட் ஸ்லாண்ட். SLANT. ஸ்லாண்ட், அது ஸ்லாண்ட் கிடையாது. டோன்ட் SLANT. டோன்ட் ஸ்லாண்ட் த சேர்ஸ். SLANT. டபுள் ஆயிட்டோ. SLANT. டோன்ட் ஸ்லாண்ட் த சேர்ஸ். த சேர், ஒரு சேர் தானே பிடிச்சிட்ருப்பான். டோன்ட் ஸ்லாண்ட் த சேர். இங்கே சேர்ஸ் போட்டிருக்கு. ஒரே நேரத்தில் 4-5 சேரை பிடிச்சிட்ருக்க மாட்டான். டோன்ட் ஸ்லாண்ட் த சேர். சேர்களை அங்கங்கே இழுக்காது. டோன்ட் ட்ராக் த சேர்ஸ். இது ப்ளூரல்ல சொல்லலாம். டோன்ட். 157. டோன்ட் ட்ராக் த சேர்ஸ். டோன்ட், அங்கங்கே இழுக்காது. டோன்ட் ட்ராக் த டேபிள்ஸ். டோன்ட் ட்ராக் த பெஞ்சஸ். டோன்ட் ட்ராக் த சேர்ஸ். தி SLANT. ஸ்லாண்ட். ட்ராக். DRAG. டோன்ட் ட்ராக் த சேர்ஸ். சேர்ஸ். CHAIRS. சேர். டோன்ட் ட்ராக் த சேர்ஸ். சேர் அங்கங்கே இழுக்காது. டோன்ட் ட்ராக் த சேர்ஸ். சேர்ஸ்.
உன் மூக்கு சளி ஒழுகுது, போய் சுத்தம் செய்து கொள். யுவர் நோஸ் இஸ் ஸ்நாட்டி, கோ அண்ட் க்ளீன் யுவர் நோஸ். யுவர் நோஸ் இஸ் ஸ்நாட்டி. 158. யுவர் நோஸ் இஸ் snotty, snotty, snotty. Go and clean your nose. Go and clean, clean, clean your nose. Nose. Your nose is snotty. மூக்கு வடியுது. You have a running nose, சொன்ன மாதிரி runny nose. Your nose is snotty, snotty, snotty. Go and clean your nose. Go and clean your nose. 159. Right. அது நல்ல நடத்தை அல்ல. That is not good manners. That is not good manners. That is not good manners. Good manners. MANNERS. ரொம்ப நீளமாக போயிட்டு. That's not good manners. அது நல்ல manners இல்லை பார்த்துக்கோ. That's not good manners. ஒழுங்காக நடந்துக்கோ. ஒழுங்காக நடந்துக்கோ. Behave yourself. 160. Behave yourself. Behave yourself. ஒழுங்காக நடந்துக்க. Behave yourself. Behave yourself. ஒழுங்காக நடந்துக்க. Behave yourself. ஒழுங்காக நடந்துக்க. Right. Then he behaved himself well. அவன் ஒழுங்காக நடந்து கொண்டான். He behaved well himself. He behaved himself well. He behaved himself well. அவன் ஒழுங்காக நடந்துட்டான். He behaved, BEHAVED, behaved himself, self well. அவன் ஒழுங்காக நடந்துட்டான். He behaved himself well. That's not good manners. அது நல்ல பழக்கம் இல்லை. Behave yourself. ஒழுங்காக நடந்துக்க. He behaved himself well. அவன் ஒழுங்காக நடந்துட்டான். அவன் ஒன்றும் சேட்டை பண்ணலை. Don't bite your nails. நகம் கடிக்காது. நகம் கடிக்காது. 162. Don't, DONT, don't, அது do notக்கு ஷார்ட் ஃபார்ம். Don't bite your nails. BITE, bite your nails. YOUR, your nails. NAILS, nails. ஆணிக்கும் nail தான். ரைட். 163. இது ஆணி சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன கடி ஜோக் ஞாபகம் வந்துட்டு. அதாவது 2 பேர் ஒரு சோத்தில் ஆணி அடிச்சிட்டு இருந்தான். ஒருத்தன் ஆணி எடுத்து கொடுத்துட்டே இருந்தான், ஒருத்தன் அடிச்சுட்டே இருந்தான். அப்போ கீழே ஆணி எடுத்து கொடுத்தவன் அந்த ஹெட்டு அங்கே வந்துட்டு தலை இப்படி தந்து மேலே அடிக்கிறவங்கிட்ட சொன்ன, டே கடைக்காரன் நம்மளை ஏமாற்றிட்டான், ஆணி மாற்றி தந்துட்டான் பார், கூர் மோனை எங்கே இருக்குது, இது இங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா கடைக்காரன் ஆணி நம்மளை ஏமாற்றி கொடுத்துட்டான் மாற்றி. அதுக்கு மேலே இருந்தவன் சொன்னான், அதே பைத்தியக்காரா, இந்த ஆணி அந்த சோரில் அடிக்கக்கூடியது, அப்படியே வா, அப்படியே போய் அந்த சோரில் அடிக்கக்கூடியது, இது கூட தெரியாமல் நீ கடைக்காரன் மேலே தவறு சொல்கிறியே. அப்போது ஆணி மாற்றி தரல, அந்த சோரில் அப்படியே வான்னு சொல்லி அப்படியே ஸ்டூலில் இழுத்துட்டு போய் அந்த சோரில் அப்படியே அடித்தாங்க. அது நெயிலுக்கும் ஆணிக்கும் நெயில் தான் சொல்லணும். அப்போது யார் பைத்தியக்காரன்னு தெரியல. சரிதானா? அப்போது பாருங்கள், அந்த சோரில் அடிக்கக்கூடிய ஆணி அப்படியே வா அப்படின்னு கொண்டு போய் அடிச்சிருக்கான். அவன் பெரிய புத்திசாலி. டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ், நகத்தை கடிக்காதே. ரைட். ஒளிந்து கொள்ளாதே. ஏன்டா அங்கேயே மறைஞ்சிட்டு தெரியுது. டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப். டோன்ட், DONT, don't hide yourself, HIDE, hide yourself. Don't hide yourself. அங்கங்கே மறைஞ்சிக்கிடாதே. 164. ரைட். அங்கங்கே மறைஞ்சு கொள்ளாதே. 2 4 5 6. ரைட். அங்கங்கே மறைஞ்சு கொள்ளாதே. மற்றவர்களை தொந்தரவு செய்யாது. மற்றவர்களை, அதுதானே நம்மளுடைய வேலையே, மற்றவங்களை தொந்தரவுப்படுத்த தான். அது செய்ய வேண்டாம்னா நம்ம எப்படிங்க வாழ்கிறது? மற்றவங்களை தொந்தரவுப்படுத்தாது. டோன்ட் ட்ரபிள் அதர்ஸ். டோன்ட் ட்ரபிள் அதர்ஸ். டோன்ட் ட்ரபிள், TROUBLE, ட்ரபிள் அதர்ஸ்.
டோன்ட் ட்ரபிள் அதர்ஸ், மற்றவங்களை தொந்தரவு படுத்தாதே. டோன்ட் ட்ரபிள் அதர்ஸ். கெட்ட வார்த்தைகளே பேசாதே. கெட்ட வார்த்தைகள்னால் எங்கேன்னா, அதாவது தடை செய்யப்பட்ட டபுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, TABOO, டபு. டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ் போதும். இந்த டபு எல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட். டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ். டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ், DONT. டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ். Don't use bad words. 2 4 6 7 இனி ஒன்று 166. Don't use bad words. கெட்ட வார்த்தைகளை அந்த சொல்லலாம். Don't use bad words. Right. Then இதே பேசத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதே. பேசத்தகாத இதுக்கு don't use unparliamentary words. அன்பார்லமெண்ட்ரி வேர்ட்ஸ். பார்லமெண்ட் இருக்கல்லவா, அன்பார்லிமெண்ட்ரிலாம் பார்லமெண்ட்டில் பயன்படுத்தப்படாது. இப்போது மாற்றிடலாம் முடியுது. யூஸ் ஓன்லி பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், அங்கே தான் அதை கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. டோன்ட் யூஸ் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. டோன்ட் யூஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், பேசத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாது. டோன்ட் யூஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். PARLIA, parliamentary, MANTARY, unparliamentary words, WORDS. Don't use unparliamentary words. Unparliamentary words அப்படின்னா பேசத்தகாதே, சொல்லத்தகாத வார்த்தையை சொல்லி பேசிட்டான். டோன்ட் யூஸ் அன்பார்லமெண்ட்ரி வேர்ட்ஸ். அது பாருங்கள், அதனுடைய உச்சரிப்பு பார்லமெண்ட். பார்லிமெண்ட் கூட கிடையாது. நம்ம பார்லிமெண்ட் LIA இருக்கு இல்லையா சார், பார்லமெண்ட் உச்சரிப்பு எப்படி? பார்லமெண்ட். அன்பார்லமெண்ட்ரி வேர்ட்ஸ். டோன்ட் ஸ்டிக் அவுட் யுவர் ஹெட். தலை நீட்டாதே. பஸ்ஸில் போயிட்டுருக்க, தலை நீட்டாதே. ஒன்று கூட இங்கே எழுதிடும் 167. தலை நீட்டாதே. டோன்ட் ஸ்டிக் அவுட் யுவர் ஹெட். டோன்ட் stick out, STICK. Stick out your head. Don't stick out your head. தலையை நீட்டாதே. நம்மளுக்கு தலை நீட்டுறதும் தலை நுழைக்கிறது வேலை தானே, அதே தவிர வேறு எல்லாம் இருக்குது. டோன்ட் ஸ்டிக் அவுட் யுவர் ஹெட். பஸ்ஸில் போகும்போது பார்க்கணும், அங்கேயே தலை நீட்டிகிட்டு இருப்பாங்க. ரைட். என் கால் மரத்து போச்சுன்னு ஒன்று சொல்லுவோம். 168. கால் மரத்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஜும்முன்னு இருக்கும். அதே மை லெக் இஸ் நம், மை லெக் இஸ் அஸ்லீப். மை லெக் இஸ் நம், மை லெக் இஸ் நம், NUMB, நம். பி உச்சரியக்கூடாது. பி நம், மரத்து போகணும். நம் அது சொல்கிறது கூட மரத்து போகுது பண்ணிட்டு. மை லெக் இஸ் நம், மை லெக் இஸ் அஸ்லீப் அதுவும் சொல்லலாம். கால் தூங்கிட்டுன்னு சொல்லலாம். மை லெக் இஸ் அஸ்லீப், ASLEEP. கால் மரத்து போச்சு. 169. கால் மரத்து அப்படியே ஒரு சைட்லேயே உட்காந்துருந்தா ஜும்முன்னு ஆகிடும் இல்லையா, அதுக்கு சொல்கிறது. மை லெக் இஸ் நம், மை லெக் இஸ் அஸ்லீப். எழுந்து நில், டக்குன்னு எழுந்து நில்றா. ஸ்ப்ரிங் டு யோர் ஃபீட். டக்குன்னு எழுந்து ஸ்ப்ரிங் டு யோர் ஃபீட். ஸ்ப்ரிங், SPRING. ஸ்ப்ரிங் டு யுவர் ஃபீட். டக்குன்னு எழுப்பி நில்லு. ஸ்ப்ரிங் டு யுவர் ஃபீட். என்ன சோம்பேறி மாதிரி அப்படியே நம்ம மக்கள் இருக்காங்க. அதாவது சுறுசுறுப்பு என்றதே எந்த கடையில் கிடைக்கணும், அப்படி நிதானமாக ஏதாவது முட்டாய் தாராங்கன்னு சொன்னால் ஓடி வருவாங்க. ஸ்ப்ரிங் டு யுவர் ஃபீட். காதுகளை பொத்து. கப் யோர் இயர்ஸ். CUP. கப் எடுத்துல வெறும் கை. கப் யுவர், YOUR. கப் யுவர் இயர்ஸ், EARS. கப் யோர் இயர்ஸ். காதுகளை பொத்து. கப் யோர் இயர்ஸ். க்ளோஸ் யுவர் இயர்ஸ் தப்பு இல்லை, அது சொல்லலாம். கப் யோர் நோஸ். மூக்கை பொத்து.
கப் யுவர் நோஸ், மூக்கை பொத்து. கப் யுவர் நோஸ், கப் யுவர் நோஸ், nose, N-O-S-E, nose, 172. Cup your nose, cup your eyes. கொரவா கேளு கொரவா சொல்லணும். இது கொரவா கேளு கொரவா பாருன்னு சொன்னோன்னே இந்த தத்துவத்தை பாருங்கள். இப்படி தான் நான் ஒரு இடத்துல எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸு 5-6 பேர் கூட ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷனில் இருக்கும்போது நம்மளுடைய ஒரு நண்பர் எப்போவுமே அவர் குதர்க்கமாக பேசக்கூடியவர் வந்து கையை கட்டிக்கிட்டு என்ன அப்படி சொன்னார், கொஞ்சம் அடக்கமாக பேசுங்க, என்ன ஒரே பேச்சு. கடவுள் எத்தனை கண்ணு தந்திருக்கார் தெரியுமா? கடவுள் எத்தனை கண்ணு தந்திருக்கிறார்? 2 கண்ணு. நியாயம்தான். எத்தனை காது கொடுத்துருக்கிறாரு? 2 காது. எத்தனை வாய் கொடுத்துருக்கிறாரு? 1 வாய். அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது? நிறையா பாருங்கள், நிறையா கேளுங்க. கேட்குறதுக்கு பேசுகிறதுக்கு 1 வாய் தான் கொடுத்துருக்கான். அளந்து பேசுங்க. நீங்கள் என்னமோ இப்படி பேசிகிட்ருக்கு. அதுவரை அந்த தத்துவம், இது 83 86 நடந்த சமாச்சாரம். அதுவரை இந்த தத்துவமே நான் கேட்டது கிடையாது. 2 காது கொடுத்துருக்கான், நிறையா கேளுங்க. 2 கண்ணு கொடுத்துருக்கான், நிறையா பாருங்கள். வாய் 1 தான் கொடுத்துருக்கான், அளந்து பேசுங்க. நான் உடனே சொன்னேன், யார் சொன்னது இந்த தத்துவம் உங்களுக்கு? 1 கண்ணை பொத்துங்க. எத்தனை? 1. 2 கண்ணில் 2 தெரியணும் இல்லை, 1 தானே தெரியுது. சரி, 1 காது பொத்துங்க. 50. 2 காது 50. 100 கேட்கணும்ல. 1 காதுலேயும் 50 தான் கேட்குது, 2 காதுலேயும் 50 தானே கேட்குது. நிறைய கேளுங்கன்னா 100 எங்கே கேட்க முடியும்? சரி, இந்த சைடில் ஒரு ஹிந்தி பாட்டு, இந்த சைடில் ஒரு தமிழ் பாட்டு வச்சு 2 காதில் கேட்குறீங்களா? கேட்க முடியுமா? கேட்க முடியாதில்ல. அப்போது நான் சொன்னேன், 2 கண்ணு வச்சாலும் அவ்வளோதான் பார்க்க முடியும், 2 காது வச்சாலும் அவ்வளோதான் கேட்க முடியும், 2 வாய் வச்சுருந்தாலும் அவ்வளோதான் பேசியிருப்பான். அவன் தான் தெரியாமல் அப்படி வச்சுட்டான். உடனே உங்ககிட்ட மனுஷன் பேசுவானான்னு போயிட்டார். அப்போது தத்துவம் மேலே பாருங்கள். நான் இதை தத்துவத்தை முறியடிக்கிற மாதிரி 2 காதுலேயும் அவ்வளோதான் கேட்க முடியும், 2 கண் இருந்தாலும் அவ்வளோதான் கேட்க முடியும், 2 வாய் கொடுத்துட்டாலும் அவன் அவ்வளோதான் பேசியிருப்பான். 2 வாயில் ஒரு சைடில் தமிழ், ஒரு சைடில் இங்கிலீஷ் பேசவா செய்வான்? அப்போது அவர் தெரியாமல் தான் அப்படி வச்சுட்டானோ, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானான்னு போயிட்டார். அதுபோல் கப் யுவர் நோஸ். அதே மாதிரி காந்திஜியுடைய அந்த 3 குரங்கு உட்காந்துட்ருப்பாருங்க தத்துவம். அது 2 காது பொத்திட்டுருக்கு, 2 கை வச்சு, 2 கை வச்சு 2 கண்ணு பொத்திட்டுருக்கு. வாய் 1 கை போதுமே. வாய்க்கு பாருங்கள் 2 கை வச்சு பொத்திருக்கும், மூடி இருக்கும். அப்போது 2 காதுக்கு 2 கை சரி, 2 கண்ணுக்கு 2 கை சரி, வாய்க்கு 1 போதுமே, 2 கை வச்சு ஏன் அது மூடிட்டுருக்குன்னா அதில் ஒரு தத்துவம் இருக்குது. என்னன்னா, அளந்து கேளு, குறவா கேளு, குறவா பார். வாய்க்கு 2 வேலை, ஒன்று சாப்பிட்ற வேலை, ஒன்று கொழுப்பு, வாய் கொழுப்பு. அளந்து சாப்பிடு, அளந்து பேசு. அதனாலே தான் 2 கை வச்சு. அப்போது சின்ன சின்ன விஷயங்களும் எவ்வளோ தத்துவங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். 1 கை வச்சு மூடி இருந்தாலே போதுமாயிருந்து. அப்போது வாய்க்கு 2 வேலை, காதுக்கு ஒரே வேலை, கேட்குற வேலை, கண்ணுக்கு ஒரே வேலை, பார்க்குற வேலை தான். வாய்க்கு சாப்பிட்ற வேலை ஒன்று இருக்குது, பேசுகிற வேலை ஒன்று இருக்குது. சாப்பிடுறது அளந்து சாப்பிடு, இந்த கை அளந்து பேசு. அப்போது அதில் ஒரு தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா? இதுபோல் சின்ன சின்ன தத்துவங்கள் அங்கங்கே இருக்கும்போது நம்ம அதை நோட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, அப்போ கப் யுவர் நோஸ், உன்னுடைய மூக்கை பொத்து. கப் யுவர் ஐஸ், எழுதிட்டேன்னா எழுதலை. கப் யுவர் ஐஸ், கப் யுவர் CUP, கப் யுவர், இங்கே ஆர் விட்டுட்டு பாருங்கள். கப் YOUR, யுவர் ஐஸ், EYES. ஏற்கனவே இதை நான் அட்வான்ஸில் தந்திருக்கேன். ஐஸ் இது பாருங்கள், இது ICE, சாப்பிடக்கூடிய ஐஸ். இது EYES, இது கண்கள். இதனுடைய உச்சரிப்பு ஐஸ், இஸ்ல முடியணும். இது ஐஸ், ஜெட்டில் முடியணும். இதுக்கு அரை மாத்திரை குறைவு, இதுக்கு அரை மாத்திரை கூடுதல் உச்சரிக்கும் போது ஐஸ், ஐஸ். ஆனால் நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி உச்சரிப்போம். ஐஸ், ஐஸ், ஐஸ். இது ஜெட்டில் முடியுது. ஐஸ், ஐஸ். நம்ம ரெண்டுமே ஐஸ், ஐஸ். we have 2 ஐஸ் கிடையாது, we have 2 eyes. I took 1 ice. Ice, eyes.
Okay ma? Cup your eyes. 172. Cup your eyes. Don't be naughty. சேட்டைக்காரனா இருக்காதே, சேட்டை செய்யாதே. 173. Don't be naughty. Don't be naughty. N-A-U-G-H-T-Y. Naughty. Don't be naughty. 174. Don't be naughty. Don't be naughty. வந்து மடியில் உட்கார். யார்? குழந்தைய பிள்ளை தாய் சொல்லுது, வாமா வந்து மடியில் உட்காருமா. கம் அண்ட் சிட் ஆன் மை லேப். கம் and sit on my lap. My LAP lap. குழந்தையை கூப்பிட்டு வாமா வந்து மடியில் உட்கார். come and sit on my lap. come and sit on my lap. பாருங்க, my leg is numb. my leg is asleep. கால் மரத்து போச்சு. spring to your feet. எழும்புடா, டக்குன்னு எழும்பு. cup your ears. cup your nose. cup your eyes. don't be naughty. சேட்டை செய்யாதே. கம் அண்ட் சிட் ஆன் மை. கம் அண்ட் சிட் ஆன் மை லேப். மடியில் உட்கார். ஐஸ். ஐஸ். ரைட். டாட்டா காட்டு. வேவ் யுவர் ஹேண்ட். 175. வேவ் யுவர் ஹேண்ட். வேவ் யுவர் ஹேண்ட். WAVE. வேவ் யுவர் ஹேண்ட். HAND. hand. wave your hand. டாட்டா காண்பி. அந்த நாய் வால் ஆட்டுகிறது. பொதுவாகவே அந்த நாய் என்ன, எல்லா நாய் தான் ஆட்டுது. The dog wags its tail. The dog wags. That dog சொல்லுவோம். dog wags its tail. WAGS. wags its tail. its tail. TAIL. its tail. அதனுடைய, இதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி கிடையாது, அதனுடைய வாலை. 170. இட்ஸ். அதனுடைய அப்போஸ்ட்ரோஃபி கிடையாது. அப்போஸ்ட்ரோஃபி போட்டால் இட் ஈஸ்னு ஆகிடும். தட் டாக் வேக்ஸ் இட்ஸ் டெய்ல். அந்த நாய் வால் ஆட்டுகிறது. சுட்டு விரலை ஆட்டி மிரட்டாதே. டோன்ட் வேக் யுவர் பாயிண்டர். டோன்ட் வேக் யுவர் pointer. 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 சரி, இதை சொன்ன உடனே ஞாபகம் வருது, இந்த 5 விரல் இருக்கல்லவா, ஃபிங்கர்ஸ். ஏற்கனவே நம்ம அட்வான்ஸில் ஜென்ரல் செட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது டோட்டல் நம்ம உடம்புல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது, how many fingers do we have in our body. நம்ம சொல்ல போனால் 20 ஃபிங்கர்ஸ்னு தவறாகவே நினச்சிட்ருக்கோம். கை விரலுக்கு மட்டும்தான் ஆங்கிலத்தில் ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவோம். FINGER. ஃபிங்கர். 10 ஃபிங்கர்ஸ். கால் விரலுக்கு டோ. இங்கிலீஷில் என்ன? TOE. டோஸ். கால் விரல்கள். 10 ஃபிங்கர்ஸ் அண்ட் 10 toes. டோஸ். நம்ம we have 20 ஃபிங்கர்ஸ் அப்படி நினச்சிட்ருக்கோம். தமிழில் 20 விரல்கள். கைக்கும் காலுக்கும் தமிழில் விரல் தான். ஆங்கிலத்தில் கை விரலுக்கு மட்டும்தான் ஃபிங்கர்ஸ், கால் விரலுக்கு டோஸ். ஒன்று இருந்தால் டோ. சரி, அப்போ ஒவ்வொரு விரல் இருக்குது, 5 விரல் இருக்குது. இதுக்கு தம். THUMB. THUMB. தம். பி உச்சரியக்கூடாது. திஸ் இஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஃபோர் ஃபிங்கர். FORE. ஃபோர் ஃபிங்கர். ரெண்டும் சொல்லலாம். இதுக்கு மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர். இதுக்கு மோதிர விரல். தமிழில் சொல்கிற மாதிரியே ரிங் ஃபிங்கர். ரிங் ஃபிங்கர். இது லிட்டில் ஃபிங்கர். லிட்டில் ஃபிங்கர். சொல்லுண்ணா, இதை டோன்ட் வேக் யுவர் பாயிண்டர் அப்படின்னு ஏதோ ஒரு புக்கில் போட்டிருக்கு, அதே மாதிரி சொல்லலாம் அப்படின்னு. சரிதானா? தென் அடிபட்டு கொள்ளாதே. பார்க்க, கீழே விழுந்து அடிபட்டுற போது பார்த்துக்கோ. டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். காயப்படுத்தி கொள்ளாதே. 178. டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். டோன்ட் ஹர்ட். HURT. ஹர்ட் யுவர் செல்ஃப். YOUR. யுவர் செல்ஃப். டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். காயப்படுத்தி கொள்ளாதே. மை wound
பெயின்ஸ் மச், காயம் ரொம்ப வலிக்குது. மை wound பெயின்ஸ் மச், காயம். 179. மை wound, WOUND, wound. மை wound, இன்ஜரின்னு ஒன்று இருக்குல்ல, இது wound, காயம். பெயின்ஸ் மச், ரொம்ப வலிக்குது. PAINS, பெயின்ஸ் மச், ரொம்ப வலிக்குது. MUCH, மச். மை wound பெயின்ஸ் மச், மை wound பெயின்ஸ் மச். 180. 2 4 5. ரைட். காலில் சுளுக்கு இருக்கிறது. காலில் சுளுக்கு இருக்கிறது. There is a sprain in my leg. There is a sprain. There is a sprain. SPRAIN. மறந்துட்டிங்கன்னா மழை ஞாபகம் வச்சுருங்க, அதுக்கு முன்னாலே SP போடுங்க. ஸ்ப்ரெயின்னா சுளுக்கு. ரெயின், மழை, அதுக்கு முன்னாலே நம்ம SP, சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். அப்போது சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் மழையில் போனால் சுளுக்கு பிடிக்கும் போல இருக்குது. ஸ்ப்ரெயின். தெர் இஸ் அ ஸ்ப்ரெயின் இன் மை லெக். இன் மை லெக், என் காலில் சுளுக்கு இருக்குது. 181. 2 4 6 7. ரைட். தலையை துடை. wipe your head. WIPE, wipe your head. wipe your head. அதுக்கு டவல் என்ற ஒரு வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. டவல் யுவர் ஹேர். 2 4 6 8. ஸோ wipe your head, தலையை தொடை. பழிப்பு காட்டாதே அப்படின்னா வெளிச்சம் காட்டாது. டோன்ட் மேக் ஃபேஸஸ் அட் அதர்ஸ். டோன்ட் மேக் ஃபேஸஸ் அட் அதர்ஸ், வெளிச்சம் காணிக்காது. டோன்ட் மேக் ஃபேஸஸ் அட் அதர்ஸ் அப்படின்னா ஃபேஸ் மாற்றுறது. டோன்ட் மேக் ஃபேஸஸ் அட் அதர்ஸ். டோன்ட் மேக் ஃபேஸஸ், FACES, ஃபேஸஸ் அட் அதர்ஸ், OTHERS, மற்றவங்களை பார்த்து வெளிச்சம் காணிக்காது. டோன்ட் மேக் ஃபேஸஸ் அட் அதர்ஸ். ரைட். மற்றவங்களை பார்த்து வெளிச்சம் காணிக்காது. ரைட். தென் டோன்ட் கால் அதர்ஸ் பை நேம். மற்றவர்களை பட்ட பேர் வைத்து கூப்பிடாதே. பட்ட பேர் வைத்து கூப்பிடாதே. டோன்ட் கால் அதர்ஸ் பை நிக் நேம்ஸ். 183. 183. டோன்ட் கால் அதர்ஸ் பை நிக் நேம்ஸ். Don't call others by nicknames. NICK, nicknames. NAMES. Don't call others by nicknames. பட்ட பேர் வச்சு கூப்பிடாதே. கோல் மூட்டாதே. Don't backbite others. கோல் மூட்டாதே. அதானே வேலையை நம்மளுக்கு, அதை விட்டால் வேறு என்ன வேலை? அப்போது டோன்ட் பேக்பைட் அதர்ஸ். டோன்ட் பேக்பைட், புறம் கூறுவது. பேக்பைட் அதர்ஸ். டோன்ட் பேக்பைட் அதர்ஸ். கொஞ்சம் முன்னாலே அதில் பார்த்தோம் பேக்னு. இங்கே பேக்பைட் அதர்ஸ். மற்றவங்களுக்கு கோல் மூட்டாதே, புறம் கூறாதே. Why didn't you have your food properly? நீ ஏன் சரியாக சாப்பிடல? அம்மா கேட்பாங்க, ஏன்டா சரியாக சாப்பிடல? Why didn't you have your food properly? Why didn't you have your food properly? சொல்லி பழகுங்க. Why வரணுமோ, WHY. Why didn't you have your food properly? Why didn't you have your food properly. Why didn't you have your food properly? ஏன் சரியாக சாப்பிடல? ஏண்டா சோறு சரியாக சாப்பிடல? பசி இல்லைம்மா. I don't feel hungry. I am not hungry. ரைட். வெளியே வெட்டிட்டு வந்திருப்பான் எங்கேயோ ஹோட்டலில் ஏறி. வீட்டில் சொன்னால் அடிப்பாங்கல்ல, பசி இல்லை. அனுபவம் பேசுதுன்னு சொல்கிறீங்களா? நானே பேரன் பிள்ளை பார்த்துட்ருக்கேன், எனக்கு வீட்டில் சொல்ல மாட்டாங்க அப்படி. Why didn't you have your food properly? ஏன் சரியாக சாப்பிடல அப்படின்னு கேட்குறது.
மாற்றிட்டு வா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. கோ சேஞ்ச் அண்ட் கம், கோ சேஞ்ச் அண்ட் கம், கோ சேஞ்ச் அண்ட் கம், அப்படி மாற்றிட்டு வா. கோ சேஞ்ச் அண்ட் கம். 186. கோ சேஞ்ச், ஷார்ட்டாக சொல்கிறது, உடனே வெளியே போய் சில்லறை மாற்றிட்டு வான்னு சொல்லிடுவேன். கோ சேஞ்ச் அண்ட் கம், அண்ட் கம், கோ சேஞ்ச் அண்ட் கம். போய் மாற்றிட்டு வா, நான் சோறு போடுறேன் வந்து சாப்பிடு. கோ சேஞ்ச் அண்ட் கம், கோ சேஞ்ச் அண்ட் கம். வாயை தொடச்சிக்கோ, வாயை தொடச்சிக்கோ. வைப் யுவர் மவுத், வாயத்தோட வைப் யுவர் மவுத். இதெல்லாம் நம்ம இப்படி சொல்லலாமா சந்தேகமாக இருக்கும். வைப் வேறு எப்படி சொல்கிறது, ஏதாவது சொல்லணும் இல்லையா? நம்ம யோசிச்சுட்டு நம்ம தொடச்சிக்கோ, ரப்பு என்ன போடலாம். அப்போ யாராவது சொன்னால் சொல்லிடலாம். வைப் யுவர் மவுத், MOUTH, வாயத்தோட வைப் யுவர் மவுத், வைப் யுவர் மவுத், வாயத்தோட வாயை தொடச்சிக்கோ. ரைட். அயன் பண்ண ட்ரெஸ்ஸை சுருக்கிக்கிடாதே, கசக்காதே. டே அயன் பண்ணி வச்சுருக்கு, கசக்காதே. டோன்ட் கெட் யுவர் அயன் ட்ரெஸ், அயன் க்ளோத்ஸ் க்ரம்பிள்டு. டோன்ட் கெட் யுவர் அயன் க்ளோத்ஸ், அயன்டு க்ளோத்ஸ்னால் அயன் செய்யப்பட்ட. இது பாஸ்ட் பார்ட், அயன், அயன்ட், அயன்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் யூஸ்ட் ஹியர் ஆஸ் adjective. அயன்ட் ட்ரெஸ், அயன்ட் க்ளோத்ஸ். க்ரம்பிள்டு, கசக்காதே. டோன்ட் கெட் யுவர் அயன் க்ளோத்ஸ், டோன்ட் கெட் யுவர், என்ன சார் ரொம்ப நீளமாக இருக்குது. டோன்ட் கெட் யுவர் அயன் க்ளோத்ஸ், ஐ ஏன் கேபிட்டல், IRONED, அயன்ட். க்ளோத்ஸ், CLOTHES, க்ளோத்ஸ். க்ரம்பிள்டு, CRUMPLED, crumpled. Don't get your iron dress clothes, ironed clothes crumpled. கசக்கிடாதே. பழையபடி இங்கே சோம்பேறியாயிராது வந்துட்டேங்க. டோன்ட் பி லேசி, பழையபடி ஒரு அடுத்த லேசி போல் இருக்குது. குட்டாதே, டோன்ட் நக்கிள். ரைட். டோன்ட் கிராம் ஃபுட் இன்டு யோர் மவுத், சாப்பாட்டை திணிக்காதே, போட்டு வாயில் போட்டு. டோன்ட் கிராம் யுவர் food into your mouth. 189. Don't cram, CRAM, அப்படி போட்டு food into your mouth, food into your mouth, வாயில் போட்டு MOUTH. இது கல்யாண வீட்டில் போனால் சரி, வீட்டில் ஏன் இப்படி செய்கிறாங்க? ஸோ டோன்ட் கிராம் ஃபுட் இன்டு யோர் மவுத், வாயில் போட்டு அப்படியே போட்டு திணிக்காதே. டோன்ட் சக் யுவர் ஃபிங்கர்ஸ், விரலை சூப்பாதே. டோன்ட் சக் யுவர் ஃபிங்கர்ஸ். 190. தெரியுதா இங்கேருந்து? 190. ரைட். டோன்ட் சக் யுவர் ஃபிங்கர்ஸ். ரைட். விரலை சூப்பாதே. டோன்ட் சக் யுவர் ஃபிங்கர்ஸ். டோன்ட், இங்கிலீஷில் பாருங்கள் ஃபிங்கர்ஸ் வருது, தமிழில் விரல் தான் சொல்லணும், விரல்களை சொல்கிறது இல்லை. இங்கிலீஷில் விரலை சொல். டோன்ட் சக் யுவர் ஃபிங்கர்ஸ். டோன்ட் சக், SUCK, சக் யுவர் fingers, FINGERS. Don't suck your fingers. Don't suck your fingers. Don't suck your fingers. Right. Then எனக்கு சிராய்ப்பு, என்ன கீழே விழுந்து சிராய்ப்பு விழுந்துடும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஐ ஹவ் காட் ஸ்க்ராச்சஸ், அப்ரேஷன், ரெண்டும் சொல்லலாம். அப்ரேஷன், ஐ ஹவ் காட் ஸ்க்ராச்சஸ், ஐ ஹவ் காட் ஸ்க்ராச்சஸ். அப்ரேஷன் ஒரு வேர்டு இருக்குது, அப்ரேசிவ் பேப்பர், அது வேண்டாம். ஐ ஹவ் காட் ஸ்க்ராச்சஸ், ஐ ஹவ் காட், கீழே பைக்லேருந்து கீழே விழுந்து, ஐ ஹவ் காட் ஸ்க்ராச்சஸ், SCRATCHES, ஸ்க்ராச்சஸ். ஐ ஹவ் காட் ஸ்க்ராச்சஸ், எனக்கு சிராய்ப்பு இருக்குது. கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், அது ஸ்டம்பிள் டவுன்னு ஏற்கனவே இருக்குது. இங்கே புதுசாக ஐ காட் ட்ரிப்ட் ஓவர் அ ஸ்டோன், இப்படி ஒன்று. ஐ ஸ்டம்பிள்டு ஓவர் அ ஸ்டோன், ஐ ஸ்டம்பிள்டு, ISTUMBLED, ஸ்டம்பிள்டு டவுன். தடுக்கி விழுந்துட்டேன், தடுக்கி விழுந்துட்டேன்னா அது ஐ ஸ்டம்பிள் டவுன் ஓவர் அ ஸ்டோன், அது ஐ ஸ்டம்பிள்டு ஓவர் அ ஸ்டோன், ஸ்டம்பிள் டவுன் ஓவர் அ ஸ்டோன் சொல்லுவோம். ஐ ஸ்டம்பிள் டவுன் அப்படின்னா தடுக்கி விழுந்துட்டேன். என்னப்பா காலில் அடி,
I beg your pardon, I stumbled down. நான் விழ பார்த்தேன், நல்ல வேலை அவன் பிடிச்சிட்டான் டக்குன்னு. I was about to fall. கீழே விழ பார்த்தேன். I was about to fall. I was about to fall. 193. I was கீழே விழ பார்த்தேன். I was about to fall. ABOUT, about to fall. இது fall இல்லை, fall. I was about to fall. I was about to fall. நல்ல வேலை கீழே விழ பார்த்தேன். உன் ஆடை கிழிஞ்சிருக்கே, உன் சட்டை கிழிஞ்சிருக்கு, ஆடை கிழிஞ்சிருக்கே. Your dress is torn. Your dress is torn. Your shirt போடுமே, உன் ஷர்ட் கிழிஞ்சிருக்கு. Shirt is SHIRT. Your shirt is torn. 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 இது torn இல்லை, torn. Your shirt is torn. ஷர்ட் கிழிஞ்சிருக்குப்பா. ஓ கீழே விழுந்துட்டேன். I stumbled down. Your shirt is torn. ரைட். சூடு போட்டுக்கிடாது, இதெல்லாம் ரொம்ப ரேராக. டோன்ட் சிஞ்ச் யுவர் செல்ஃப், SINGE. 195. டோன்ட் singe, SINGE. singe yourself, YOUR, yourself. Don't singe yourself. 196. சூடு போட்டுக்கிடாது. Don't singe yourself. Don't brandish yourself. Right. எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு, stuffy nose. Right. My nose is stuffy. My nose is all bunged up. அதை சொல்கிறதும் my nose is stuffy. My nose is stuffy. STUFFY. அடைச்சிட்ருக்கும். 197. My nose is stuffy. ரைட். உளராதே. ஏன்பா எப்போ பார்த்தாலும் உளறிட்டுருக்கேன்? உளராதே. டோன்ட் blabber. Don't, DONT. Don't blabber. BLABBER. Don't blabber. 198. Don't blabber. Why are you blabbering? Don't blabber. சத்தத்தை குறை. சத்தத்தை குறை. Reduce the volume. அது தெரியும் எல்லாருக்கும். Reduce the volume இருந்தாலும் எழுதிடும். Reduce, REDUCE. Reduce the volume. VOLUME. Reduce the volume. 199. Reduce the volume. Volume குறை. Reduce the volume. சத்தத்தை கூட்டு. 199 வந்து கூட்ட சொல்கிறாங்க. சத்தம் கூட்டு. சத்தத்தை கூட்டு. ரைஸ். Raise the volume. Raise, RAISE. Raise the. அதை increase the volume கூட சொல்லலாம். Increase the volume. Raise the volume. 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 சத்தத்தை கூட்டு. Increase the volume சொன்னாலும் போதும். Raise the volume. சத்தம் போடாதே. சத்தம் போடாதே. Don't make noise or don't shout. Don't make noise. Don't make. இதான் சாதா சொல்கிறது தானே. Make noise. உச்சரிப்பை கவனிங்க. Z. Noise. Don't make noise. Don't make noise. Don't shout. Don't shout. SHOUT. Don't shout. Right. Don't suck your fingers. I have got scratches. I stumbled down. தடிக்க விழுந்துட்டேன். I was about to fall. நான் கீழே விழ பார்த்தேன். Your shirt is torn. Your shirt is torn. ஷர்ட் கிழிஞ்சிருக்கு. Don't singe yourself. சூடு போட்டுக்கிறாதே. My nose is stuffy. மூக்கு அடைச்சிருக்கு. Don't blabber. Don't blabber. Don't blabber. உளராதே. Reduce the volume. வால்யூமே குறை. Raise the volume. வால்யூம் கொஞ்சம் கூட்டு. Don't make noise. சத்தம் போடாதே. Don't shout. Don't shout. ஏன் இந்த சத்தம் போட? Why do you shout? ரைட். பள்ளிக்கு போய் குழந்தைய அழைச்சிட்டு வா. குழந்தைய கூப்பிட்டு வா, பிள்ளை கூப்பிட்டு வான்னு சொல்கிறோம் இல்லையா? Go and bring the child from the school. 201. Go and bring the child from the school. தமிழில் ஈஸியாக இருக்குது. போய் கூப்பிட்டு வா. Go
and bring the child from the school. Go and bring the child from the school. The child, இங்கே போடுவோம், the child from the school, from F-R-O-M, F-R-O-M, from the school. Go and bring the child from the school. Child, childக்கு plural தான் children படித்தோம். Go and bring the child from the school. Go and bring the child from the school, right? Take the child to school. குழந்தைய ஸ்கூல் கூட்டு போ. அந்த ரெண்டாவது ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி, அதாவது சில வார்த்தைகள் தமிழில் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை இருக்குது. ரெண்டுக்கும்னா ரெண்டு விஷயம் சொல்கிறதுக்கும். உதாரணத்துக்கு, நீ அவர்கிட்ட ரூபா கேட்டியா? சரி, அந்த பாட்டு கேட்டியா? பாட்டு கேட்குறதுக்கும் கேட்டியா? அவர்கிட்ட ரூபா கேட்டியா? அந்த ரூபா கேட்டியா அதுக்குமே கேட்டியான்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ரெண்டுக்கும் வேறு. Did you listen to that song? Did you hear that song? Did you ask him money? Ask hearன்னு இருக்குல்ல. தமிழில் பாருங்கள், பிள்ளைய ஸ்கூல் கூப்பிட்டுட்டு போ, இந்த புக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போ. கூப்பிட்டுட்டு போ, கொண்டு போ, ரெண்டு வார்த்தை இருக்குது. கூப்பிட்டுட்டு வா, கொண்டு வா. பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வா, புக்கு ஸ்கூல்லேருந்து கொண்டு வா. அப்போ ரெண்டு இருக்குது. ஆங்கிலத்தில் ரெண்டுக்குமே நாளைக்கு இந்த புக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வா, பிரிங் திஸ் புக் டுமாரோ. அப்பாயை கூப்பிட்டுட்டு வா, பிரிங் யுவர் ஃபாதர். கொண்டு வா, கூப்பிட்டுட்டு வா, ரெண்டுக்குமே பிரிங் தான். அதே மாதிரி கூப்பிட்டுட்டு போ, எடுத்துகிட்டு போ, ரெண்டுக்குமே டேக். டேக் யுவர் ஃபாதர் டு ஸ்கூல் டுமாரோ, டேக் திஸ் நோட் புக் டு ஸ்கூல் டுமாரோ. அப்போது இப்படி ஒரு பாஷையில் சில நேரங்களே அப்படி இருக்கும், சில நேரங்களில் இப்படி இருக்கும். இப்போ இங்கே குழந்தைய பள்ளிக்கு அழைத்து செல், அழைத்து செல்னு ஒன்று இருக்குது, கொண்டு போன்னு ஒன்று இருக்குது. நோட் புக் கொண்டு போ. இங்கே அழைத்து செல்கும். டேக் த சைல்டு டு ஸ்கூல். டேக் த சைல்டு டு ஸ்கூல். T-A-K-E. டேக் த சைல்டு டு ஸ்கூல். இப்போ பாருங்கள், டேக்னா கொண்டு போனல, அழைத்துட்டு போ, கூட்டுட்டு போக்கும் டேக் தான். டேக் த சைல்டு. அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, டேக் மதர் டு ஹாஸ்பிட்டல். டேக் யுவர் மதர் டு ஹாஸ்பிட்டல். அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டுட்டு போ. கூட்டு போகிறதும் டேக் தான். டேக் திஸ் வேன் டு ஹாஸ்பிட்டல். இந்த வேன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. ரெண்டுக்குமே ஆங்கிலத்தில் டேக் தான். ரைட். வாயில் கை வைக்காது, அப்படி நோண்டிகிட்டு இருக்குது. டோன்ட் டிக் யுவர் மவுத். சும்மா நோண்டிகிட்டு இருக்காது வாயில். டோன்ட் டிக் யுவர், டோன்ட் டிக் யுவர், டிஐஜி, டிக் யுவர் மவுத். வாயை நோண்டாது, சும்மா நோண்டிகிட்டே இருப்பாங்க. டோன்ட் டிக் யுவர் மவுத். டோன்ட் டிக் யுவர் மவுத். ரைட். டோன்ட் டிக் யுவர் மவுத். மண்ணில் உருளாது. மண்ணில் பிள்ளைங்க செல்ல ஒன்று. டோன்ட் ரோல் ஆன் த சாயில். டோன்ட் ரோல் ஆன் த சாயில். டோன்ட் ரோல் ஆன் த சாயில். இது பிள்ளைங்களுக்கு சொல்கிறது. டோன்ட் ரோல் ஆன் த சாயில். ஆன் த சாயில். இது சாயில் சொல்ல, சாயில். டோன்ட் ரோல், R-O-L-L, ரோல் ஆன் த சாயில். ரைட். நெருப்போடு விளையாடாதே. நெருப்பில் என்னடா இங்கே விளையாடிட்டுருக்க. டோன்ட் ப்ளே வித் ஃபயர். டோன்ட் ப்ளே வித் ஃபயர். டோன்ட் ப்ளே வித் ஃபயர். டோன்ட் ப்ளே வித் ஃபயர். ஃபயர் எப்படி? ஃபயர். டோன்ட் ப்ளே வித் ஃபயர். பிள்ளைங்க வந்து தெரியாமல் நெருப்புக்கிட்டே போயிருக்கோம், அந்த நேரத்தில் சொல். டோன்ட் ப்ளே வித் ஃபயர். தொப்பியை கழுத்து. டேக் யுவர் ஹேட் ஆஃப். ரிமூவ் யுவர் ஹேட். டேக் யுவர் ஹேட் ஆஃப். டேக் யுவர் ஹேட் ஆஃப். ஹேட் ஆஃப் டு, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு இடியம் இருக்குது.
அது பாராட்டுவது. இது இடத்துல ரிமூவ், டேக் யுவர் ஹேட் ஆஃப், தொப்பியை கழுத்து. எனக்கு குளிருது, குளிருது. ஐ ஃபீல் வெரி கோல்டு, ஐ ஃபீல் வெரி சில், ஐ ஃபீல் வெரி கோல்டு, ஐ ஃபீல் வெரி கோல்டு, ஐ ஃபீல் வெரி VERY cold, COLD. இதனுடைய உச்சரிப்பை பாருங்கள், கோல்டு கோல்டு. இதே வந்து காலுக்கு பாஸ்ட் டென்ஸ் CALLED, இது கோல்டு, நம்ம கால்டு சொல்லுவோம். இது கோல்டு, இது கோல்டு. கோல்டு, ஐ கோல்ட் ஹிம். இது வந்து கோல்டு, ஓ கோல்டு. ஃபெனட்டிக்ஸ் பின்னால் நீங்கள் பார்ப்பீங்க, கோல்டு. இது கோல்டு, ஓ கோல்டு. ஐ ஃபீல் வெரி கோல்டு, ஐ ஃபீல் வெரி கோல்டு. ரைட். அலறாதே, டோன்ட் ஸ்க்ரீம். ஏன்டா அப்படி அலறு? டோன்ட் ஸ்க்ரீம், டோன்ட் ஸ்க்ரீம். 208. டோன்ட் ஸ்க்ரீம், SCREAM, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. டோன்ட் ஸ்க்ரீம், டோன்ட் ஸ்க்ரீம். கிள்ளாதே, டோன்ட் பிஞ்ச், கிள்ளாதே. 209. டோன்ட் பிஞ்ச், PINCH. பிஞ்சுக்கு இன்னொரு மீனிங் சிட்டுக்கு, பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட். கிவ் மீ அ பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு சிட்டுகை உப்பு கொடுங்க. பிஞ்ச் ஆஃப் சுகர். பிடுங்காதே, டோன்ட் ஸ்நாச். 210. அங்கே போயிருக்கலாம். டோன்ட் ஸ்நாச், டோன்ட் ஸ்நாச், SNATCH. ஏதாவது பொருள். டோன்ட் ஸ்நாச் த பிஸ்கெட் ஃப்ரம் த சைல்டு. டோன்ட் ஸ்நாச், டோன்ட் ஸ்நாச் என்ன பொருள் போட்டுருங்க. டோன்ட் ஸ்நாச் த சாக்லேட் ஃப்ரம் த சைல்டு. டோன்ட் ஸ்நாச், பிடுங்காதே. ஏன் பிடுங்கி சாப்பிட்றேன்? டோன்ட் ஸ்நாச் அண்ட் ஈட், பிடுங்கி சாப்பிடாதே. 211. டோன்ட் ஸ்நாச். ரைட். தலையை சொரியாதே. என்னடா எப்போ பார்த்தாலும் தலையை சொரிஞ்சிட்ருக்க. டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட், டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட், டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட். உங்கள் ஹெட் இங்கே கொண்டு வரும், யுவர் ஹெட். இது கவனி கொஞ்சம். ஹெட். 212. இனி உங்களுக்கு வேர்ட்ஸ் இதுக்கு முன்னாலே பார்த்துருப்பீங்க சிடிஸில். அதாவது ஹெட், நோஸ் படிச்சிருப்பீங்க. ஃபிங்கர், ஃபிங்கர், லெக், ஹேண்ட், பாம், cheek. Each and every word has got its own tune. Hair, eye, eyes, ear, nose, teeth, tooth, lip. So you might have பார்த்துருப்பீங்க அந்த சீடியில். அதுபோல் ஹெட். டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட். நம்ம டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட், டோன்ட் ஸ்க்ராச் யுவர் ஹெட். போர் அடிக்க, டோன்ட் போர் மீ, don't bore me, don't BORE, bore me anymore. இனிமேல் போர் அடிக்காதுப்பா. don't bore me anymore, don't bore me. நாயை சீண்டாதே, நாயை சீண்டாதே. வேறு யாரை தான் சீண்டுறது? நாயை சீண்டாதே. இது எப்படி சொல்லணும்? நாய் சீண்டாதே அப்படி சொல்லலாம் போல இருக்கு. நாயை சீண்டாதே. டோன்ட் இரிட்டேட் த டாக், டோன்ட் இரிட்டேட் த டாக், டோன்ட் இரிட்டேட் த டாக். டோன்ட் எல்லாம் டோன்ட்டில் வந்துட்டு. டூ நாட். டோன்ட் இரிட்டேட், IRRI, TATE, இரிட்டேட். த டாக், த இங்கே வந்து த டாக். டோன்ட் இரிட்டேட் த டாக், IRRITAT, இரிட்டேட், இரிட்டேட். டோன்ட் இரிட்டேட் த டாக். இந்த வேர்ட் சொல்லும் போதே ஒரு இரிட்டேஷன் வருது. இரிட்டேட். டோன்ட் இரிட்டேட் த டாக். நாயை சீண்டாதே. ரைட். 214. நகர்த்து, நகர்ந்து உட்கார். ஷோ அப் a little, மூவ் அப் a little, மூவ் அப் a little, மூவ் aside. கொஞ்சம் நகர்ந்து உட்கார். மூவ் அப் a little, மூவ், MOVE. இது ஏன் கேபிட்டல் போடல? மூவ் அ லிட்டில், LITTLE.
அதாவது ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் மூவ் a little, அது மூவ்னால தள்ளி உட்காரணும், நின்றுட்டு இருந்தால் தள்ளி நில்லு, மூவ் அண்ட் சிட் a little, தட் சைட் சொல்கிறது. இதில் மூவ் a little, கொஞ்சம் தள்ளி உட்கார். பைக்கில் ஏறு, கெட் ஆன் த பைக், கெட் ஆன் த பைக், பைக்கில் ஏறு, கெட் ஆன் த பைக், கெட் ஆன் த பைக், get on the bike. 216, get on the bike, get on the bike, get on the bike. சொன்ன உடனே அந்த சவாரி செய்கிறாங்க இல்லையா பைக்கில், சவாரி செய்கிறத விட பின்னாலே உட்காந்துருக்காங்களே அந்த ஏதாவது ஆக்சிடெண்ட் சின்னது அது கீழே கீழே விழுந்தால் பின்னாலே இருக்கிறவன் தான் அடி கூட கிடைக்கும், முன்னாலே இருக்கிறவனுக்கு அடி குறைவாக கிடைக்கும். ஏன்னா விழும்போது அவனுக்கு தெரியும் விழ போகிறான், விழுந்த பிறகு தான் இவனுக்கு தெரியுது ஆன்னு சொல்லி அவனுக்கு பிடிக்கிறதுக்கு 2 ஹேண்டில் இருக்குது, அவன் பிடிச்சி எப்படியாவது ஓரளவுக்கு தப்புறான். 90% அது பின்னாலே சவாரி பண்ண ஆளுக்கு பில்லியன் ரைடர், PILLION, பில்லியன் ரைடர், பின்னாலே சவாரி பண்ணக்கூடிய ஆள். அடுத்தவர்களுக்கு வழிவிடு, கொஞ்சம் வழிவிடு. மேக் ரூம் ஃபார் அதர்ஸ், மேக் ரூம், ரூம்னா ஒரு ரூம் பண்ணி கொடுன்னு இல்லை, மேக் ரூம் ஃபார் அதர்ஸ், கிவ் ரூம் ஃபார் அதர்ஸ், வழிவிடு. ஹியர் மேக் ரூம் ஃபார் அதர்ஸ், மேக் ரூம் for others, OTHERS, உச்சரிப்பேன் others, இது others கிடையாது others. make room for others. 217, make room for others, make room for others, make room for others. கொஞ்சம் வழி விடுங்க, எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. பர்டிகுலர்லி கல்யாண வீட்டில் இங்கே நகர விட மாட்டாங்க. இங்கே give me a way please, give me a way please, அவேன்னு இல்லை, give me a way please, give me, excuse me, give me, GIVE, give me a way please, give me a way please. 218, give me a way please, கொஞ்சம் வழி விடுங்க. இது கரிந்து போச்சு, ஓவர் குக்ட், அது வேறு கரைஞ்சி போடுறதுக்கு வேறு வார்த்தைகள், ஓவர் குக்ட். திஸ் இஸ் ஓவர் குக்ட், திஸ் இஸ் ஓவர் குக்ட், OVER, ஓவர், COOKED, குக்ட், ஓவர் குக்ட், ரைட். கரைஞ்சி போச்சு, வேறு சொல்கிறதுக்கு வழி இல்லை, கரைஞ்சி போகிறதுக்கு தனி வார்த்தை இல்லை, ரைட். இது வேகவே இல்லை, அது எப்படி சொல்லணும், இது சரியாக வேகவே இல்லை. திஸ் இஸ் அண்டர் குக்ட், எப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க பாரு. 219, இட் இஸ் அண்டர் குக்ட், இட் இஸ் அண்டர் குக்ட். திஸ் இஸ் என்னப்பா வேகலை, திஸ் இஸ் அண்டர் குக்ட், COOKED, குக்ட். இது இட் என்று உச்சரிக்கணும், அண்டர் குக்ட். இதுவுமே ஓவர் குக்டு, குக்குடுன்னு வரக்கூடாது, அதிலே அது கரைஞ்சி போகும்போது இருக்குது. திஸ் இஸ் அண்டர்குக்ட், இது வேகவே இல்லை. அவர் வெளியூரில் இருக்கிறார், ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்கிறோம், அவுட் ஆஃப் டவுன். அவுட் ஆஃப் டவுன் தான் கரெக்டான வார்த்தை, சொல்லி இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஹீ இஸ் அவுட் ஆஃப் டவுன். 220, ஹீ இஸ் அவுட் ஆஃப் டவுன், TOWN, டவுன். இப்போ இந்தியன் யூசேஜில் ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லியே பழகியிருக்காங்க. ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படியே பழகிட்டாங்க. ஹீ இஸ் அவுட் ஆஃப் டவுன். Where is your father? He is out of town. He has gone out. He is out of town. Right. பேசிகிட்டே இருக்கோம், கொஞ்சம் லைனில் இருங்க. ப்ளீஸ் பி ஆன் த லைன், ப்ளீஸ் பி ஆன் த லைன், கொஞ்சம் லைனில் இருங்க. ப்ளீஸ் பி ஆன் த லைன், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. ப்ளீஸ் கொஞ்சம் லைனில் இருங்க சார். ப்ளீஸ் பி ஆன் த லைன், பி ஆன் த லைன். என்ன குமுதம் படிச்சுட்டு இருப்பாங்கள்ல, முடிக்கணும்ல. ப்ளீஸ் பி ஆன் த லைன், கொஞ்சம் லைனில் இருங்க. ப்ளீஸ் பி ஆன் த லைன். சில பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் லைனில் இருக்க சொல்லிவிட்டு ஏதாவது கேட்டேன்னா அங்கே மியூசிக் போட்டு விட்டுருவாங்க. பெரிய கம்பெனியில் கேட்டால் இங்கேருந்து அந்த நம்பர் அந்த 7 நம்பர் கொடுத்து பழையபடி கட் ஆகிடும். அகெயின் வி ஹாவ் டு ரிங். இப்படி அந்த ஐ டோன்ட் நோ ஹவு தீஸ் பீப்புள் மேனேஜ். யாரையாவது யூ கேனாட் ரீச் பீப்புள்.
அது டிரெக்டரை பார்க்கணுன்னா அங்கேருந்து ராங் நம்பர் வேறு எங்கேயா கொடுப்பாங்க. அங்கே பண்ணணும், இல்லை திஸ் இஸ் நாட் த பிளேஸ், யூ ஹேவ் டு கான்டாக்ட் சம் அதர் பர்சன். அது எப்படி பிரித்து வைக்கிறாங்க? இஃப் யூ ஹேவ் டு அப்ரோச் சம்படி, அதை டைரக்ட் அப்ரோச்சே இல்லை, ரீச் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மியூசிக் போட்டு விட்டுருவாங்க. நம்ம மியூசிக் கேட்டதே கிடையாது பாருங்கள். அங்கே வி ஹாவ் டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வி லூஸ் அவர் டெம்பர். அதுபோல் ப்ளீஸ் பி ஆன் த லைன்லேயே இருந்துட வேண்டியதான். பஸ்ஸில் ஏறு, பஸ்ஸில் ஏறு, போர்ட் த பஸ், போர்ட் BOARD, போர்ட் த பஸ், BUS. பஸ்ஸில் ஏறு 223, பஸ்ஸில் ஏறு, போர்ட் த பஸ், பஸ்ஸில் ஏறு. பஸ்லேருந்து இறங்கு, alight from the bus, alight from the bus. லைட் இருக்கு இல்லையா, LIGHT, அதில் ஏ சேர்த்தா போகிறோம். லைட், LIGHT உச்சரிப்பு alight, alight from the bus, FROM, from the bus. பஸ்லேருந்து இறங்கு. நம்ம கெட் டவுன் சொல்கிறது தப்பு இல்லை, கெட் இன் த பஸ், கெட் டவுன் ஃப்ரம் த பஸ் தப்பு இல்லை. உடனே அது தவறு, இது கரெக்டு, நீங்கள் போய் சண்டை போட்டுறக்கூடாது. alight from the bus, பஸ்லேருந்து இறங்கு, இப்படி ஒரு வேர்டு இருக்குது, alight from the bus. உடனே அது இவ்வளோ நாள் சொல்கிறதெல்லாம் தவறு நினச்சிடக்கூடாது. ரைட். மேஜையை தூசி தொடை, டஸ்ட் த டேபிள், டஸ்ட் த டேபிள் 224, டஸ்ட் DUST, டஸ்ட் த டேபிள், TABLE, டேபிள், டஸ்ட் த டேபிள் 225, டஸ்ட் த டேபிள், டேபிளில் தொடை, வைப் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம், வைப் த டேபிள். பிடிவாதமாக இருக்காது. ஏன்ப்பா இவ்வளோ பிடிவாதமாக இருக்குது? டோன்ட் பி ஸ்டபர்ன் என்ன சார் இவ்வளோ கஷ்டமான? டோன்ட் பி, ஏன்னா இது பிடிவாதமாக இருக்கும்ல. டோன்ட் பி, இது டி ஆகும். டோன்ட் பி ஸ்டபர்ன், டோன்ட் பி ஸோ ஸ்டபர்ன், இந்த அளவுக்கு. ஸோ ஸ்டபர்ன், STUBBORN, ஸ்டபர்ன். டோன்ட் பி ஸோ ஸ்டபர்ன், இவ்வளோ பிடிவாதமாக இருக்காதேப்பா. டோன்ட் பி ஸோ ஸ்டபர்ன், டோன்ட் பி ஸோ adamant, அதெல்லாம் பின்னாலே பார்ப்போம். டோன்ட் பி ஸோ adamant, ஸோ டோன்ட் பி ஸோ ஸ்டபர்ன். எனக்கு ஒரு பல்ல ஆடுது, சின்ன குழந்தைங்க பல்ல ஆடுது. I have got a loose tooth. I have got 226. I have got a loose, LOOSE உச்சரிப்பை கவனிங்க, is loose tooth. I have got a loose tooth. அது LOSE வந்தால் லூஸ், Z என்று உச்சரிக்கணும். இங்கே I have got a loose tooth, I have got a loose tooth. எனக்கு ஒரு பல் சொத்தை. I have got a rotten tooth. Tooth DK சொல்லும். I have got a rotten tooth, ROTTON, rotten tooth. இதில் தான் முடிக்கிறோம் நம்ம, சொத்தை பல்லுலேருந்து. நல்ல பல்லு, ஏதோ பல்லுன்னு சாப்பிட்டேன், ஏதோ வாயன் சாப்பிட்டேன். ராட்டன், ROTTON, ராட்டன் டூத். ஐ ஹவ் காட் அ ராட்டன் டூத். பிள்ளைங்க சொல்லக்கூடியது, அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ ஐ ரிப்பீட், திஸ் இஸ் அண்டர் குக்ட், வேகலை. ஹீ இஸ் அவுட் ஆஃப் டவுன், அவர் வெளியூரில் இருக்கார். ப்ளீஸ் பி ஆன் த லைனில் இருங்க. போர்ட் த பஸ், பஸ்ஸே ஏறுங்க. alight from the bus, பஸ்லேருந்து ஏறுங்க. டஸ்ட் த டேபிள், டேபிளை தொடங்க. டோன்ட் பி ஸோ ஸ்டபர்ன், எவ்வளோ பிடிவாதமாக இருக்காதீங்க. ஐ ஹவ் காட் அ லூஸ் டூத், பல் ஆடுது. ஐ ஹவ் காட் அ ராட்டன் டூத், சொத்தை பல் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 3 CDகளிலும் ஒருத்தரோட 2-3 பேர் சேர்ந்து கேட்டு, திரும்ப கேட்டு, தனியாக எழுதி, யூ ஹாவ் டு கன்வர்ஸ் அமங் யுவர் செல்வ்ஸ். நீங்களே மாறி பேசி நீங்கள் அதை கன்வர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு கெட் த டியூன், போட் த பஸ், லைட் ஃப்ரம் த பஸ். இந்த மாதிரி அந்த டியூனை சொல்லி பழகினீங்கன்னா டே வில் கம் தட் யூ வுட் பி இன் எ பொசிஷன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ரொம்ப ஈஸியாக பேசலாம், ரொம்ப சுலபமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சு ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த செட்டு கூட நீங்கள் வாங்கி பார்க்கலாம். ஓகே, எல்லாம் புகழும் இறைவனுக்கு.